Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸ் டீகோடிங் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்லையுமே வீடியோ போட்டு எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கனால அடிக்கடி போட முடியல. அண்ட் அது போக நிறைய பேருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த டாபிக் போடுங்க, அதுக்கப்புறம் நிறைய டாபிக் சொல்லியிருந்தீங்க. அது எல்லாமே நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போது எக்ஸாம் செஷன் அப்படிங்கிறனால சிலபஸ்லேருந்து நம்ம என்னென்ன படிக்கலாம், சிலபஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுலேயும் மெயினாக தேர்ட் இயரில் நம்ம கம்யூனிட்டி மெடிசனுக்குள்ளே சிலபஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். வேறு ஏதாவது சப்ஜெக்டுக்குள்ளே சிலபஸ் உங்களுக்கு டீகோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போது கம்யூனிட்டி மெடிசனில் என்ன அப்படின்னா நமக்கு அந்த புக்குமே ரொம்ப பல்காக இருக்கும். அண்ட் அதை பார்த்து படிக்கிறதுமே ரொம்ப கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸை கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் படித்தா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சாப்டர் நம்பர் ஏ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏல சாப்டர் நம்பர் ஏ அண்ட் பி ரெண்டுமே நம்ம புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் தான் செகண்ட் சாப்டர் தான் இந்த ஏ அண்ட் பி. ஓகேவா, இந்த சாப்டரில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டீட்டெயிலாக ஒரு டிசீஸ்னால் என்ன, ஹெல்த்னா என்ன, ஹெல்த்தோட டெஃபினிஷன் என்ன, அண்ட் அதுக்கப்புறம் டிசீஸ் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ப்ரிவென்ஷன் பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாப்டர், ப்ரைமரி, செகண்டரி, அப்புறம் ப்ரைமோடியல், அப்புறம் டெர்ஷியரி ப்ரிவென்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வென்ஷன், ஒரு டிசீஸ் வந்தால் எந்த மாதிரி இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணுவோம், எந்த மாதிரி என்னென்ன மெடிக்கேஷன்ஸ் கொடுத்து எல்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த இன்டர்வென்ஷன். அதுக்கு முன்னாடி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக டிசீஸ்னால் என்னென்ன அப்படி சொன்ன மாதிரி தான் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம டிசீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதாவது சோஷியல் ஃபேக்டர்ஸ், ஒரு சில பேருக்கு சொசைட்டியில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட டிசீஸ் வரலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஃபேக்டர், அவங்களுக்கு புவர்ட்டி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க லிவ் பண்ணுற ஏரியாவே ஒரு ஸ்லம்மான ஏரியாவாக இருக்கலாம், ஒரு ஹைஜீன் இல்லாமல் ஒரு ஏரியா இருக்கலாம், அதனால நிறைய டிசீஸ் வரும். இது எக்கனாமிக் ஃபேக்டர். அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்த அஸ்பெக்ட்லாம் ஹெல்த் எப்படி இருக்குது, டிசீஸ் எப்படி இருக்கா அப்படிங்கிறத இந்த சாப்டர் ஏ அண்ட் பியில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாப்டர் சி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஊர்லேயுமே பார்த்துருப்போம். எல்லா ஊர்லேயுமே ரொம்ப கொஞ்சம் ரூரலான ஏரியா அப்படின்னா அங்கே பிஹெச்சி இருக்கும். இதே ஒரு சில கொஞ்சம் ரொம்ப டெவலப்பான ஒரு சிட்டி மாதிரி ஏரியா அப்படின்னா அங்கே மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தை கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது, சர்வீசஸ் அப்படின்னா என்னென்ன இதெல்லாம் மூலமாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஹெல்த்துக்கு ஃப்ரீயாக மெடிக்கேஷன்ஸ், ஒரு ட்ரக்ஸ் கொடுக்குறது, ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணுறது, ஃப்ரீயாக நமக்கு எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா. இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த டெலிவரி சிஸ்டமில் வரும். அதுதான் இந்த சி சாப்டர். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரைமரி ஹெல்த் கேர், அதாவது பிஹெச்சி, ப்ரைமரி ஹெல்த் கேர்னால் ரொம்ப கம்மியான பீப்புள்ஸில் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு இருக்குதா அந்த பிஹெச்சி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னா இப்போ ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வெளியிலேருந்து ஐ செக்கப்புக்கு, அதுக்கப்புறம் நமக்கு இது டிவார்மிங்காக டேப்லெட்ஸ், அந்த புழு பூச்சிக்காக டேப்லெட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் நமக்கு அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் தேவைப்படுமோ அந்த ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஏஜில் என்னென்ன டிசீஸ் காமனாக வருமோ அதெல்லாம் இந்த ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸில் வரும். அதுக்கப்புறம் ஹெல்த் டீம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் நமக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இது போக என்ன அப்படின்னா நமக்கு வாலண்டரி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சின்னு இருக்குது. வாலண்டரி இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது ஸ்டேட்டில் தமிழ்நாடுல நம்ம பிஹெச்சி, சிஹெச்சி இதே மாதிரி இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த வேர்ல்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஏஜென்சி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் யூனிசெஃப், அதுக்கப்புறம் நமக்கு இன்டர்நேஷ்னல் ரெட் கிராஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. இதே இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி அதே என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு சாப்டரில் பார்ப்போம். அதாவது இது தனி சாப்டராகவே நமக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டென்ட்ஸ் அதிலே வரும்.
அதாவது இதில் கொடுத்துருக்காங்களா இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் இன் டிசேபிள் பீப்புள். இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ஏஜென்சி பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொன்னதான் அந்த ஹூ, யூனிசெஃப் அது எல்லாமே வந்து இந்த சாப்டர் சாப்டர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இதே தான் நமக்கு வந்துட்டு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சாப்டர் சியோட ஒரு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாலண்டரி ஏஜென்சி அப்படிங்கிறது வாலண்டியராக ஒரு யுனைடெட் நேஷன் வந்து ஆரம்பித்தது வந்து இந்த வாலண்டரி ஏஜென்சி. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து வரும். இதில் வந்து நமக்கு இந்தியன் ரெட் கிராஸ் வந்து முக்கியமாக வந்து வரும். ஓகேவா, இந்தியாவிலேருந்து ஆரம்பித்த ஒரு அது வந்து இந்தியன் ரெட் கிராஸ் வந்து வரும். இது வந்து வாலண்டரி ஹெல்த் ஏஜென்சி. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஏஜென்சி நிறைய டெலிவரி சிஸ்டம் வந்து நமக்கு இருக்குது. ஹெல்த் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த சாப்டர் சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்டர் டி. இந்த சாப்டர் டி வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டி வந்து அப்படியே வந்து நமக்கு சாப்டர் ஐயோட லிங்க் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதாவது இந்த கம்யூனிகபிள் நான் கம்யூனிகபிள் டிசீஸோட ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இப்போ வந்து சாப்டர் டி வந்து என்ன அப்படின்னா நமக்கு செலக்டிவ் நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம். ஓகேவா, செலக்டிவ் நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து இப்போ ஒரு டிசீஸ் லைக் வந்து நம்ம டிபி வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ டிபி இருக்குது அப்படின்னா டிபி வந்து நிறைய பேருக்கு வருது. இப்போ டிபி வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிவைஸ்டு நேஷ்னல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து டிபி நிறையா இருந்தது. அதை வந்து கண்ட்ரோல் ப்ரோக்ராமாக வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம். இப்போ வந்து டிபி நிறையா இருக்குது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிறதுல எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராமாக இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு நிறைய ப்ரோக்ராம் வந்து உண்டு. என்னென்ன டிசீஸ்க்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன, ஏன் வந்து கொண்டு வந்தாங்க, அண்ட் அந்த ப்ரோக்ராம் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் வந்து டிசீஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பேருக்கு வந்துட்டு க்யூர் ரேட்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்யூச்சர் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்துட்டு நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம்ஸில் உள்ள ப்ரோக்ராம்ஸ். அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, யாரெல்லாம் வந்து இந்த பெனிஃபிட் பண்ணுறாங்க, என்னென்ன டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து படிக்கணும். இது வந்து நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீம். அடுத்து வந்து சாப்டர் இஎன்எஃப் வந்துட்டு நமக்கு லிங்க்டாக உள்ளது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆக்குபேஷனல் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டிசீஸ் வந்து வருது, அதை எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆக்குபேஷன் ஓரியன்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்குபேஷனல் ஹெல்த், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரிவென்ஷன் மெத்தட்லாம் இருக்குது. இப்போது ஆக்குபேஷன் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரிவென்ஷன் மெத்தட் வந்து இருக்குது. அண்ட் இந்த ப்ரிவென்ஷனில் நமக்கு 2 வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இஎஸ்ஐ. இது 2மே வந்து இந்த ஆக்குபேஷனில் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் உள்ள பீப்புள்ஸ்க்கு, அதாவது அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு நிறைய டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ஷன் வரணும், அவங்களுக்கு நிறையா வந்துட்டு தேவையான பெனிஃபிட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த இஎஸ்ஐ வந்து தனி சாப்டராக நமக்கு எஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட். இது வந்து இஎஸ்ஐ வந்துட்டு யார் தொடங்குனாங்க, இஎஸ்ஐ எப்படி ஸ்கோப் இருக்குது, அவங்க வந்து எப்படி இருக்காங்க, என்னென்ன ஸ்கோப்புக்காக ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் யாரெல்லாம் இருக்காங்க, அண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெடிக்கல் பெனிஃபிட் என்ன இருக்குது, சிக்னஸ் பெனிஃபிட் என்ன இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் யாருக்கு வந்து போய் சேருது அப்படிங்கிறத இந்த இஎஸ்ஐயில் வந்து படிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சாப்டர் ஜி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஜியுமே ஆக்குபேஷனல் இது பண்ணி தான். ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போது ஆக்குபேஷன் ஆக்சிடென்ட் டிசீஸ், அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ்னால, அதாவது ஆக்குபேஷனால் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, இல்லைன்னா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா இப்போ வந்து ஒர்க் பண்ணுற ஒரு மென் இருக்காங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற மென் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்கள நம்பி இருக்கிற சில்ட்ரன்ஸ், அவங்க மதர்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நமக்கு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்துட்டு இருக்குது. இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டை தாண்டி இதில் நிறைய ஆக்ட் வந்து வரும். அந்த என்ன ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதில் இது வந்து அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹச் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
நமக்கு வந்துட்டு இதில் 2 கண்டென்ட் தான். ஒன்று வந்து சிபிஆர், இன்னொன்று ஐபிஆர். ஓகேவா? சிபிஆர், ஐபிஆர் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்து நார்மலாக உள்ள லைஃபுக்கு வந்து அவங்கள திரும்ப வைக்கணும். இப்போது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஆகி அவங்களுக்கு ஆம்புடேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆம்புடேஷன் பண்ணதுக்கப்புறமும் அவங்களால நார்மலாக ஓரளவுக்கு லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணணும். இதுதான் வந்து ரீஹாபிலிட்டேஷன். இப்போ இதில் சிபிஆர், ஐபிஆர் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன், இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் 2 வந்துட்டு இருக்கு. கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா இப்போ கம்யூனிட்டியை வச்சு அவங்களுக்கு வந்து கொடுக்குறது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க போகாமல் கம்யூனிட்டியில் வந்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி டிசபிலிட்டி இருக்கோ அவங்கள எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிபிஆர் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொடுப்போம். இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன். இதே இவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு தனியாக ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணி இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து இன்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ரீஹாப். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து படிக்கணும். இதுதான் வந்து சாப்டர் ஹச். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சாப்டர் ஐ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கம்யூனிகபிள் டிசீஸ் தான். இந்த கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்